சென்னையில் மழை பாதிப்புகளை எதிர்கொள்வதற்காக மின் மோட்டார்கள் மற்றும் டிராக்டர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் K.N. நேரு தெரிவித்துள்ளார். சென்னை பூந்தமல்லி அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரி சுத்திகரிப்பு மையத்தில் 240 மில்லியன் லிட்டர் தண்ணீரை சுத்திகரிப்பு செய்யும் கூடுதல் மையத்தின் பணிகள் நிறைவடைந்துள்ளன. இதன் மூலம் பூந்தமல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு 240 மில்லியன் தண்ணீர் கூடுதலாக சுத்திகரிப்பு செய்து வழங்கப்பட உள்ளது. இதனை பார்வையிட்ட அமைச்சர் K.N. நேரு திட்டத்தை வரும் 20ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைப்பார் என்று தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னையில் அரை மணி நேரத்தில் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தால் மழை பாதிப்புகளை மின் மோட்டார்கள் மற்றும் டிராக்டர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் குறுகிய நேரத்தில் அதிகமான அளவு மழை பெய்கிற போது நீர் தேங்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக டிராக்டர்ஸு மோட்டார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். மக்கள் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக 20 சென்டிமீட்டருங்கிறது 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் ரெகுலராக பெஞ்சா 20 சென்டிமீட்டர் போனால் சரியாக இருக்கும். அரை மணி நேரத்தில் போகும்போது தான் கொஞ்சம் தண்ணி தேங்கும். அதுக்காக தான் இந்த மோட்டார் வசதியெல்லாம் பண்ணியிருக்கோம். அதுதான் விஷயம். 240 MLD கூடுதலாக கூடுதலாக செய்வதற்காக குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு அதை தொடங்கி வைக்கிறார். ஆக செம்பரம்பாக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட 240, 260, 500 MLD ஒரு நாளைக்கு எடுக்கிறதுக்கு உள்ள வசதி எல்லாம் பண்ணியிருக்கோம்.